காய்ஸ், நான் லண்டனிலிருந்து உங்கள் ஜானு கதைக்கிறேன். இன்றைக்கு ஹோம் ஃபேஷியலை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். 2 ஃபேஸ் பேக் தயாரிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முல்தானி மட்டி நான் அதை பேக்கிங் உடைச்சி இதில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த முல்தானி மட்டி இதில் 1 ஸ்பூன், இது விட்டமின் இ டேப்லெட், இதில் 2 டேப்லெட் இது ஜெல்லை விடுவோம். இது வந்து ரெட் சந்தனம். இங்கே ரெட் சந்தனம் இது நார்மலாக மருந்து கடைகளில் கிடைக்கும். ரெட் சந்தனம் ஸ்கின்னுக்கு ரொம்ப அந்த ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும். நேச்சுரல் ஸ்கின் டோன் இருக்கும். இதில் வந்து நல்ல கலர் கொடுக்கும். ரெட் சந்தனம் இது நீங்கள் மருந்து கடைகளிலோ இல்லை பூஜை சாமான்கள் விற்கிற கடைகள்லையோ இது எடுக்கலாம். இதால் 2 ஸ்பூன் இந்த பக்கத்தால் எடுக்கணும். இங்கே இப்படி இதனோட ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இந்த முல்தானி மட்டி பேக் போட்டுட்டேன். இது 20 மினிட்ஸ், மினிமம் 20 மினிட்ஸ் இது அப்படியே காய விட்டுட்டு காஞ்ச பிறகு நீங்கள் ஃபேஸை கழுவிட்டு வந்து அடுத்தது இன்னொரு பேக் ரெடி பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்க, எல்லாமே இயற்கையானது. இது செம்பருத்தி பூ இதழ் பவுடர். செம்பருத்தி பூ நீங்கள் ஸ்ரீலங்காவில் ஊரில் இருந்தால் அந்த பூவே எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு போடலாம். அந்த அதோட ரோஸ் வாட்டர் கலந்து அரைக்கணும். இது இங்கே வந்து லண்டனில் அந்த பூ எடுக்க இல்லாத, அதனால நான் இந்த பவுடர் வேண்டி வச்சுருக்கிறேன். இந்த பவுடர் இதில் வந்து 2 ஸ்பூன், அதுவும் ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணணும். இந்த ரோஸ் வாட்டர் இதுவும் மிக்ஸ் பண்ணணும். இங்கே செம்பருத்தி பூ இதழ் பவுடர், ரோஸ் வாட்டர் இது 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது லாஸ்ட்டாக இந்த பெக்கை போடணும். இது ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படியாண்டு. பெக் ரெடி ஆகிட்டு முதல் வந்து நாங்கள் ரோஸ் வாட்டர் வச்சு ஸ்கின்னை க்ளீன் பண்ணுவோம். எந்த பேக் போடுறதா இருந்தாலும் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருக்கிறேன். ஸ்கின் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும். இந்த பெக்கை நான் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப கலர் கொடுக்கும். சந்தனம் நார்மலாகவே குளிர்மை கூட, இது ரொம்ப குளிர்ச்சி. முல்தானி மட்டி சந்தனம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கூலாக இருக்கும். முகம் வந்து ஃபேஸ் வந்து நல்ல கூலாக இருக்கும். இங்கே பாருங்க,
நான் 2 பைக்கும் போட்டு ரிமூவ் பண்ணி விட்டேன். இங்கே 2 பைக்கும் போட்டு எந்த பைக் போடுவதாக இருந்தாலும் கழுத்தையும் கவர் பண்ணி போட வேணும். அப்போ தான் அந்த ஃபேஸ் டிஃப்ரெண்ட் தெரியாது. மற்றது இது இந்த சந்தனம் முல்தானி மட்டி இந்த தொய்வான கழுத்து பகுதியையும் இறுக்கமாக வைத்திருக்கும். முகம் பாருங்க இவ்வளோ பிரைட்னஸாக இருக்காண்டு. இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சீரம் போட போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குங்குமப்பூ அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ண சீரம். இதை லாஸ்ட்டாக போடுங்க. இன்னும் பிரைட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஃபேஷியல் கடைகளில் போய் ஃபேஷியல் பண்ணினா கூட இவ்வளோ ஒரு பிரைட்னஸும் ஒரு ஷைனிங் இருக்காது. வீட்டிலையே ஈஸியாக இயற்கையான பொருளை வச்சு எப்படி ஃபேஷியல் பண்ணியிருக்கிறோம் பாருங்க. க்ளோவினஸ் கொடுக்குது. இதை நீங்கள் ரெகுலராக கிழமையில் 2 நாளோ 3 நாளோ இதை செய்து கொண்டு வந்த பிறகு உங்களோட ஸ்கின் உங்களோட முகம் எப்படி பொலிவாகும். எல்லோரும் பார்க்குறவங்க எல்லோரும் உங்களை கேட்பாங்க, என்ன செய்த நீ என்ன செய்த, அப்படி உங்களோட டிஃப்ரெண்ட்டான ஃபேஸ் தெரியும், ஷைனிங்காக இருக்கும். இங்கே முகம் நல்ல பொலிவாக இருக்கும். ஸ்கின் வந்து நல்ல ஒரு ரெட்டிஸாக மாறிடும். இந்த சைட்டில் எல்லாம் நல்ல சப்பியாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாலே இந்த பைக் 2 போட்டுட்டு போங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல அழகாகவும் நல்ல பிரைட்னஸாகவும் இருக்கும். உங்களை இனி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.